இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே வந்து சுவையாக இருக்கிறதுக்காக போடக்கூடிய மல்லிப்பொடி வந்து எல்லார் வீடுகளையும் ஒவ்வொரு விதமாக செய்வோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எந்த மாதிரி மெத்தடில் வந்து மல்லிப்பொடி அரைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மிளகாய்த்தூள் எந்த பக்குவத்தில் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம தனியாத்தூள் அதாவது மல்லி விதைகளை வாங்கி அதை காய போட்டு அரைக்க போகிறோம். அது வந்து எந்த மாதிரி பக்குவத்தில் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கிலோ மல்லி விதைகளை வாங்கியிருக்கேன், அதாவது தனியாக வாங்கியிருக்கேன். அதை வந்து மாடியில் வந்து ஒரு பாயை விரித்து அந்த மல்லி விதைகளை காய போட்டுருங்க. குறைஞ்சது வந்து 5 நாள் நல்ல வெயிலில் காயணும். நல்ல அதிகமான வெயில் இருக்கும்போது தொடர்ச்சியாக காய போட்டுருங்க. காலையில் காய போட்டுருக்கோங்க, சாயங்காலம் எடுத்து வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் ஒரு பாலித்தீன் பையில் தான் எடுத்து வைக்கணும். வந்து 5 நாள் காய போட்டுட்டேன், பாருங்கள் நல்லா மொறுன்னு இருக்குது. இதை இன்றைக்கி அரைக்க போகிறோம், 5 நாள் கழித்து அரைக்க போகிறோம். நீங்கள் காய போட்ட மல்லியை வந்து 2 மல்லி எடுத்து வாயில் போட்டு கடிச்சிங்க அப்படின்னா அப்படியே மொறுன்னு இருக்கும். இதுதான் பக்குவம். அடுத்ததாக வந்து மல்லி கூட என்னென்ன பொருள் போட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நான் இன்றைக்கி வந்து 3 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கிலோ வந்து அரிசி போட்டு வறுத்துக்கோங்க. அரிசி எந்த பக்கத்தில் வறுக்கணும் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வந்து 1/2 கிலோ ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தையும் வறுத்துடலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுக்கணும். அந்த பொரியிற சவுண்டு உங்களுக்கு வரும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வாசனை வந்த உடனே அதை வந்து மறுபடியும் சேர்த்துருங்க. இது கூட நான் சொல்லக்கூடிய இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது கூட வந்து பெருஞ்சீரகம் வந்து 400 கிராம் எடுத்து அதை வறுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் நல்லா வறுத்துட்டு அந்த பொரிஞ்சு வந்த உடனே அதை சேர்த்துடலாம். அந்த பொரியிற சவுண்டு கேட்கும், அந்த நேரத்தில் எடுத்து சேர்த்துருங்க. அடுத்ததாக இது கூட வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா 1 கிலோ கடலைப்பருப்பு சேர்க்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த 3 கிலோ மல்லிக்கு 1 கிலோ வந்து கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே, அதாவது கலர் மாறி நல்லா வாசம் வந்த உடனே அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகு வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய மல்லிக்கு 1/4 கிலோ மிளகு எடுத்திருக்கிறேன். மிளகு வந்து நல்ல வாசம் வந்து ஓரளவு பொரி வந்த உடனே அது வரைக்கும் வறுத்துட்டு அதையும் மறுபடியும் இதோட சேர்த்துருங்க. அடுத்ததாக இது கூட வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், அதாவது பொட்டுக்கடலை, பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த மல்லி அளவை பொறுத்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த பொட்டுக்கடலை ஆல்ரெடி வறுத்ததுனால ஓரளவு சூடான அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே நல்ல வாசமானமாக இருக்குது. அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அருமையான வாசனையில் இருக்குது. அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்ச அந்த பொருட்களோட வந்து நம்ம காய வச்ச அந்த மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக ஒரு சில வீடுகளில் வந்து மல்லியையும் சேர்த்து வறுப்பாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து மல்லி வறுக்க மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் 5 நாள் காய போட்டிருக்கோம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வறுத்த பொருளோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு. அடுத்ததாக இது வந்து அரைக்க எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் அரைக்கக்கூடிய அரவை மிஷினில் வந்து எப்படி அரைக்க சொல்லணும் அப்படின்னா மல்லியை போட்டுட்டு குறைஞ்சது வந்து 4 தடவையாவது திரும்ப மாற்றி போட்டு அரைக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அரைக்கும்போது நீங்கள் வந்து அந்த பொருட்களை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துட வேண்டாம், பக்கத்தில் இருந்தே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அதிகமான கூட்டம் இருக்கும்போது அவங்க வந்து 4 தடவைக்கு 2 தடவை தான் அரைப்பாங்க. அதனால் பக்கத்திலே இருந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பக்கத்திலே இருந்து திரும்ப 4 தடவை அரைக்க சொன்னேன். நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்க, நல்லா ஃபைனாக அரைச்சாங்க. நீங்கள் அரைச்சி உடனே எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அதை வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய ட்ரேயில் போட்டு இல்லைன்னா ஏதாவது தார்பாயில் போட்டு நல்லா காய வச்சு தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம அரைச்சி காய வச்சு அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அரைக்கக்கூடிய மல்லியை வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் சுற்றி வச்சுக்கோங்க. காற்று போகாத அளவுக்கு கவரில் சுற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து ஒரு பெரிய சில்வர் டப்பாவில் போட்டு அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க. 6 மாதம் வரை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கெட்டு போகாமல் கட்டிப்படாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மல்லியை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நாங்கள் சேர்க்கக்கூடிய இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே வந்து இந்த மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக திக்னஸோடு இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய
கூட்டு, பொரியல், அவியல், சாம்பார், வத்தக்குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு எல்லாமே வந்து திக்னஸோட அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை சேர்த்து தான் எங்கள் வீட்டில் மல்லித்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். எங்களுக்கு வந்து குறைஞ்சது வந்து 6லேருந்து 7 மாதம் வரை இந்த மல்லித்தூள் வரும். உங்கள் வீடுகளில் வந்து நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் அரைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மல்லி விதையை வாங்கி மல்லித்தூள் அரைச்சி பார்த்துட்டு அதை குழம்புல சேர்த்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.